ஆமென். அல்லேலூயா. 90 சங்கீதம் 15 மோசே இந்த மாதிரி சொல்லுங்க. தேவரே நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் உண்டு. சிறுமைப்படுத்தின ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனிங்க. ஒரு பள்ளத்தாக்கின் ஜீவியம், பள்ளத்தாக்கின் அனுபவம் வாழ்க்கையில குறுக்கிட்டது உண்டு. ஆமென். யாருமே நான் பள்ளத்தாக்கே கடக்கலைங்க, இல்லாம அப்படி நான் சபையில நான் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கிறது. அப்ப அந்த நாட்களிலே சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள், துன்பத்தை கண்டுட்டேன், ஆனா அப்படியே அதை நீடிக்க விட மாட்டார். அப்படியே பள்ளத்தாக்கிலேயே அந்த சிறுமைப்பட்ட நாட்களிலேயே அப்படியே நடக்க விட மாட்டார். அடுத்து என்ன செய்யறாரு? நமக்கு சரியா எங்களை நம்ம என்ன செய்வார்? மகிழ்ச்சி ஆக்குவார். மோசே ஜெபிக்கிறாங்க, சரியா எங்களை என்ன ஆக்குங்க? மகிழ்ச்சி ஆக்குங்க, மகிழ்ச்சினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சிறுமைப்பட்ட நாட்கள் இருந்தது, துன்பத்தை கண்ட வருஷங்கள் இருந்தது ஆண்டவரே, சரியா எங்களை என்ன ஆகும்? மோசை போல நாமும் செபிக்கும். என்ன செய்யும்? அல்லேலூயா. அப்ப செஞ்ச ஆண்டு என்ன பண்ணுவார்? உங்களையும் மகிழ்ச்சியினாலும் கம்பீரத்தினாலும் என்ன செய்வார்? நிரப்புவா, நிரப்புவா. சுவாசிங்க, நிரப்புவா. நிறைவாகிய சபை, அந்த சரீரம் என்பது நிறைவாகிய சபை. சோதரம் வாயில நிரப்புறேன். முதலாவது வாய் நிரப்புறேன், இரண்டாவது பாருங்க வயிற்றை கூட நிரப்புறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு புதிய ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் எல்லா ஒரு நிறைவா எழுதி வச்சிருக்கிறேன். வயிற்றை, உலக மக்களின் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அல்லேலூயா. உலக மக்கள் வயிற்றை கூட என்ன செய்யறாங்க? திரவியத்தினால நிரப்புகிறார். பாருங்கள், தாவீது விதமாக செபிக்கிறார். தாவீது சங்கீதம் 17 சங்கீதம் 14வது வசனத்திலே சங்கீதம் 17:14 கர்த்தாவே, தாவீதுடைய விண்ணப்பத்தை பாருங்கள். கர்த்தாவே, மனுஷனுடைய கைக்கும் இவ்வுலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை you fill their belly with your hidden treasure. திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினாலே பாக்கியத்தினாலே திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். ஆமென். உலக மக்களுடைய வயிற்றையே ஆரம்ப